அவர்கள் கரங்களை தட்டி கத்தரை நான் மையப்படுத்தி நான் மெய்யாகவே அவர் நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். கல்வாரி சிலுவையில் இயேசு பேசிய 7 வார்த்தைகளில் 3வது வார்த்தையாக யோவான் 19ஆம் அதிகாரம் 26-27, ஸ்திரீயே அதோ உன் மகன், அந்த சீசனை நோக்கி இதோ உன் தாய். இந்த வார்த்தைக்காக ஜெபிக்க வருபவர் சிஸ்டர் கரணிய சுரேஷ் அவர்கள். பாடுகளை குறித்து ஆண்டவர இந்த 2 வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதமாக இருந்தபடி நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர. 3வது வார்த்தையை பேசுகிற மக்களை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ஆண்டவர. அவ்வாறு ஆசீர்வாதமா இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவர. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. இந்த 3வது வார்த்தை தேவ செய்தியை கொண்டு வருபவர் சிஸ்டர் ஷீலா ஸ்டீபன் அவர்கள். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள்ல ஆண்டவருடைய பாடுகளை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 2 வார்த்தைகளை கேட்டுட்டோம். இப்போ 3வது வார்த்தைகளை நம்ம கடந்து போகிறோம். அந்த வார்த்தைகள் நமக்கு பிரயோஜனமா இருக்கும்படியாய் ஆண்டவரிடத்துல ஒரு நிமிஷம் ஒரு சின்ன ஜெபத்தை எடுப்போம். ஆண்டவரே, அந்த வேளையில ஏசப்பா கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே எங்களுக்கு பிரயோஜனமா உமக்கு பிரியமாய் இருக்க நீர் தயவாயிருங்க. பெரிய காரியங்கள் செய்யுங்க. யோவான் 19ஆம் அதிகாரம் 26-27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அந்த மரியாதை தன்னுடைய தாயாய் ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவர் ஏன் யோவான் இடத்துல மரியாதை ஒப்பு கொடுக்கணும்? மரியாளுக்கு பாத்தீங்கன்னா மார்க் 6ஆம் அதிகாரங்கள்ல 3வது வசனத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது 4 ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் இருந்தாங்கன்னு. ஆனா பெற்றெடுத்த பிள்ளைகள் இடத்துல தன்னுடைய தாயை அவர் ஒப்படைக்கவில்லை. தன்னுடைய சீஷர்கள்ல 12 பேர்கள்ல ஒருவராயிருந்த யோவான் இடத்துல கொடுக்கிறாரு. ஏன் யோவான் இடத்துல கொடுத்தாருன்னா, நம்ம வாசிச்ச வசனங்கள்லயே ஆண்டவருக்கு யோவான் பிரியமுள்ள சீஷனாக காணப்பட்டார். யோவான் 13ஆம் அதிகாரம் 23வது வசனங்கள்ல இயேசுவோட மார்புல சாய்ந்து கொள்கிற யோவானா அவர் காணப்பட்டார். அதோடு கூட இன்னொரு சம்பவம் இருக்குது. மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல 46 முதல் 50 வசனம் வரையிலும் நாம வாசிச்சோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் சொல்லி கொண்டிருக்கிறார். அவங்க சுவிசேஷம் சொல்லி கொண்டிருக்கிறதுல மரியாளும் இயேசுவினுடைய சகோதரர்களும் இருக்கிறாங்க. மற்றவர்கள் அதை பார்த்து உங்களுடைய தாயும் உங்களுடைய சகோதரர்களும் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்போ இயேசு சொல்றாரு, யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதரர்கள்? குறிப்பா 49வது வசனத்துல தம்முடைய கையை தமக்கு நேராயிருந்த சீஷர்களுக்கு நேராக நீட்டி, இவர்களே என் தாயும் இவர்களே என் சகோதரம்னு சொன்னாரு. அந்த வார்த்தையை அந்த சிலுவை நேரத்துல அவர் பாத்தீங்கன்னா உறுதிப்படுத்தினாரு. அந்த 12 சீஷர்கள் இந்த வார்த்தையை மறந்து போயிருந்தாலும் தேவன் பாடுகள் மத்தியிலும் வார்த்தையில உண்மை உள்ளவராய் இருந்து அந்த வேளையில யோவானை கனப்படுத்தினாரு. 12 சீஷரை பார்த்துதான் அந்த வார்த்தையை சொன்னாரு. ஆனா யோவான் கிட்ட மட்டும்தான் தன்னுடைய தாயை ஒப்படைச்சாரு. ஏன்னா அந்த 12 சீஷர்கள்ல 10 பேரு ஆண்டவருக்கு பாடுகள் வரும்பொழுது அப்போவே ஆண்டவர் விட்டு விலகி தூரமா போயிட்டாங்க. 2 பேரு மாத்திரம் ஆண்டவரோடு கூட வந்தாங்க. ஒருத்தர் பேதுரு, இன்னொருத்தர் யோவான். பேதுருவும் என்ன பண்ணிட்டாருன்னா ஆண்டவரை 3 முறை மறுதளிச்சிட்டாரு. ஆனா யோவான் மாத்திரம் தான் ஆண்டவரோட கடைசி வரையிலும் உண்மையான அன்புள்ளவராய் நின்றாரு. அந்த அன்பை அறிந்துதான் ஆண்டவர் தன்னிடத்துல அன்பு காட்டின யோவான் தன் தாயை தன்னை போலவே கனப்படுத்துவார் என்று விசுவாசித்து அவர்களிடத்துல தன்னோட தாயை ஒப்பு கொடுக்கிறாரு. ஆண்டவர் சொன்ன அந்நேரம் முதல் கொண்டே யோவான் மரியாதை தன்னுடைய தாயாய் ஏற்றுக்கொள்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல மோசேயின் இடத்துல பிதா கட்டளைகளை 10 கட்டளைகளை கொடுத்து வைத்திருக்கிறாரு. அந்த 10 கட்டளைகள்ல 5வது கட்டளைகளாக காணப்படுகிறது, உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணு அப்படின்னுட்டு. ஆண்டவர் சிலுவை பாடுகள் மத்தியிலும் சரீரம் முழுவதுமாய் தழும்புகளால நிறைந்து ரத்தம் வடிகிறார்.
சரீரங்களை வைத்துக்கொண்டு அந்த நிலையிலும் பிதாவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவராய் பிதாவினுடைய வார்த்தையை கை கொள்ளுகிறவராய் காணப்பட்டு தன்னுடைய தாயாகிய மரியாளுக்கு ஒரு பாதுகாப்பு அந்த இடத்துல உருவாக்குறாரு. அதனால யோவான் இடத்துல தன்னுடைய தாயை ஒப்படைக்கிறாரு. இன்னைக்கு நாம இயேசுக்கு வந்தது போல பாடுகளோ உபத்திரவங்களோ அனுபவிக்கிறது கிடையாது. ஆனா நம்ம தாய் தகப்பனை கனம் பண்ணுகிற காரியங்களை தவறி போய் இருக்கிறோம். குறிப்பா சொல்லப்பட்டீங்கன்னா வேத வசனங்களை நன்றாய் அறிந்தவர்கள் தான் இப்பேற்பட்ட தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோம். இதை விட்டுட்டு ஆண்டவரிடத்துல வேற வேற காரியங்களுக்காக மன்றாடி வேண்டுகிறோம். எல்லாருக்குள்ளயும் அநேக காரியங்கள் இருக்கிறது. ஒருத்தர் ஒரு வாஞ்சியை கேட்டா தனியா சொல்லுவாங்க, எனக்கு வீடு வேணும், என் பிள்ளைகளை நல்லா வளர்த்து ஆளாக்கணும் அப்படின்னு ஒரு விதமான காரியங்களை சொல்லுவாங்க. ஆனா எல்லாரிடத்துலயும் குறிப்பா ஒரு காரியம் இருக்கிறது, நாம நல்லா இருக்கணும், நம்ம நீடித்த நாள் வாழணும். கணவன் மனைவிக்காக வேண்டுவாங்க, மனைவி கணவருக்காக வேண்டுவாங்க, 2 பேரும் சேர்ந்து பிள்ளைங்களுக்காக வேண்டுவாங்க. ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறாரு. இதை நம்ம அறிந்து கொள்ள தவறி போய் இருக்கிறோம். தாயையும் தகப்பனையும் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணு. நம்மளுடைய நாட்கள் நீடித்திருக்கிறது தான் ஆயுசு நாட்கள் பெருக செய்கிற காரியம். ஆயுசு நாட்களை பெருக செய்ய தாயை தகப்பனை கனம் பண்ணாலே அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு வச்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு இந்த ரகசியங்களை அறிந்து கொள்ளாதவர்களா நாம நின்று கொண்டிருக்கிறோம். சிலர் யோசிக்கலாம், நான் எங்க அப்பா அம்மாவை கனப்படுத்துறேன், நான் எங்க வீட்டாரை கனப்படுத்துறேன்னு. ஆனா மாமனாரையும் மாமியாரையும் கனப்படுத்துறோமா? லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது, நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயது உள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக. நரைத்தவனும் முதிர் வயது உள்ளவனும் எல்லாரையும் குறிப்பிடும். ஆனா இன்னைக்கு இந்த வசனங்களை நம்ம கை கொள்ளுகிறதே கிடையாது. இது அவங்களுக்கு கொடுக்குற கனம் மாத்திரம் இல்ல, நம்ம தேவனுக்கு பயப்படுகிற பயமாகவும் விளங்குது. ஒருவேளை நம்ம தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணாதவர்களா இருந்தா நம்ம எந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதியானவர்கள் தெரியுமா? உபாகமம் 27:16 குறிப்பிடப்பட்டிருக்கிறது, தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர்களை கனம் பண்ணும் போது நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா காணப்படுகிறோம். நம்ம மாத்திரம் இல்ல, நம்ம பிள்ளைகளும் அந்த ஆசீர்வாதம் 1000 தலைமுறை வரைக்கும் இருக்குன்னு உபாகமம் 5ஆம் அதிகாரத்துல 10வது வசனங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நம்ம ஆசீர்வாதத்தை விட்டவர்களா இருக்கிறோமா, இல்ல சாபத்துக்கு தகுதி உள்ளவர்களா இருக்கிறோமான்னு யோசிச்சு பார்க்க வேண்டும். தாய் தகப்பனை கனம் பண்ணுகிறவர்களா இருக்கும் பொழுது நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் 1000 தலைமுறை ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாரு. ஒருவேளை நம்ம கனம் பண்ணாதவர்களா இருந்தா 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறை வரையிலும் அதை விசாரிக்கிறவராய் காணப்படுகிறாரு. ஆனா நம்ம இன்னைக்கு இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளையோ வசனங்களையோ புரிந்து கொள்ளாம பிரயோஜனம் இல்லாத ஆசீர்வாதங்களை வாஞ்சித்து ஓடுகிறோம். நம்ம விரும்புகிற காரியம்லாம் எதற்கு ஒப்பாய் இருக்கிறது தெரியுமா? நம்ம ஆண்டவரிடத்துல மன்றாடி வேண்டுகிறோம்ல, ஏசப்பா எனக்கு இது வேணும், ஏசப்பா அது வேணும்னு, அதெல்லாம் எதுக்கு ஒப்பாய் இருக்கிறது தெரியுமா? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20வது வசனம், பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சும் துரும்பும் அவைகளை கெடுத்து அங்கே திருடர்களும் கண்ணமிட்டு திருடுகிறார்கள் சொல்லுது. எங்க பூமியில நம்ம வாஞ்சிக்கிற எல்லாமே பாத்தீங்கன்னா பூச்சடிச்சு போயிடும், அது ஒரு நாள் துருப்பிடிச்சு போயிடும். அது மட்டும் இல்லாம திருடர்கள் கண்ணமிட்டு திருடி கொண்டு போகிறதுக்கு வகை தேடிக்கொண்டே இருக்குவாங்க. அதே அதிகாரத்துல அடுத்த வசனம் சொல்லுகிறது, பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சாவது துரும்பாவது அங்க இல்ல, திருடர்களும் அங்க கண்ணமிட்டு திருடுகிறதுமே இல்லை. இந்த ஆசீர்வாதத்தை இந்த ரகசியங்களை நம்ம அறிந்து கொள்ளாம நம்ம எதையோ வாஞ்சிட்டு ஓடுறோம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தாய் தகப்பனை எப்படி கனப்படுத்துறதுன்னா ஒரு போட்டோக்கு முன்னாடி தான் அவங்க போய் கனப்படுத்துவாங்க. அதனுடைய பலன் ஒன்றுமே கிடையாது. அதனுடைய பலன் ஆண்டவருக்கு முன்பாகவும் நமக்கு கிடையாது, நம்ம தாய் தகப்பனுக்கு முன்பாகவும் நமக்கு கிடைக்காது. அதே நாம அவங்க ஜீவன் உள்ள நேரத்துல கடன் பண்ணும்போது நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்துல அந்த பரலோகத்துல இடம் பிடிக்க தகுதி உள்ளவர்களா இருக்கலாம். நம்ம தாய் தகப்பனுக்கும் பிரியமுள்ள பிள்ளைகளா காணப்படலாம். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப அட்வான்ஸா ஸ்டேட்டஸ்ல வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்பா அம்மா போட்டோவையும் ஸ்டேட்டஸ்ல வச்சு கனப்படுத்துற மாதிரி காமிப்பாங்க. அந்த ஸ்டேட்டஸை பார்த்துட்டு என்ன மாதிரி பிரோஜனம் இல்லாத ஒரு மனுஷன் தான் லைக் பண்ண முடியும். ஆனா நம்ம இருதயமாகிய ஸ்டேட்டஸை கவனிக்கிற ஒருவர் இருக்கிறாரு இல்ல, அவர் லைக் பண்றதுக்கு தகுதியா நம்மளுடைய இருதயம் இருக்கிறதா என்று நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு இதெல்லாம் மறந்து போயிட்டோம், இதெல்லாம் கைக்குள்ள நம்ம தவறி போய் இருக்கிறோம். வாரம் நான் சர்ச்சுக்கு வந்தா நான் கிறிஸ்துவ,
இதுதான் நமக்கு தெரிஞ்சது. ஆனா வேத வார்த்தைகளை கை கொள்ளும் பொழுதுதான் நம்ம கிறிஸ்துவர்களுக்கு தகுதியானவர்களாய் காணப்படுகிறோம். ஏன்னா ஆண்டவர் மறிச்சு சிலுவையில பாடுகள்ல ரத்தம் வழிந்த சரீரம் சிந்தித்து பாருங்க. கேட்கும் போது ஈஸியா தான் இருக்கும். அந்த நேரத்துல நம்ம அம்மாவை பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம்? அம்மா எனக்கு வலிக்குது, எனக்கு ஏதாவது மருந்து கொடுங்க, இந்த இடத்துல இருந்து காப்பாத்துங்க. சரீரம் முழுவதும் காயம் மட்டும் இல்ல, 2 கைகள்லயும் ஆணி, பாதங்கள்ல ஆணி. அந்த வேதனையை பத்தி அவர் யோசிக்காம தன்னுடைய தாயை கனம் பண்ணுகிறவராய் காணப்பட்டாரு. அவரு சிறு வயதுல 12 வயதிலே கூட தன்னுடைய தாயை கனப்படுத்துகிற மகனாய் காணப்பட்டாரு. இன்னைக்கு நாம சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காகவே தாய் தகப்பனை கனம் பண்ணுகிறது இல்லை, தாய் மாமியார் மாமனாரை கனப்படுத்துகிறது இல்லை. அதெல்லாம் நம்ம தேவனுக்கு பிரியமான காரியமே இல்லை. அவர் எப்பேற்பட்டவரா இருக்கிறாரு தெரியுமா? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48ல அவர் பூரண சற்குணர். நாம வணங்குகிற தெய்வம் பூரண சற்குணரா இருக்கிறாரு. நாம எந்த குணத்தாரா இருக்கிறோம்னு ஒரு விசை கூட சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவனுக்கு பிரியமுள்ளவர்களா இருக்கிறோமான்னு யோசிச்சு பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமான்னு நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டும். நமக்கு வேதத்துல நாம விரும்புகிற வசனம் எல்லாம் எது தெரியுமா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் என்னை பெருக செய்வார், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் மன்னிக்கிறவர். இது எல்லாமே உண்மைதான். இதை தாண்டிய ஒரு வார்த்தை இருக்கிறது. ஆண்டவர் உபாகமம் 4ஆம் அதிகாரம் 24ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி, அவர் எரிச்சலுள்ள தேவன். அவர் நன்மையானவரும் தான், இன்னொரு பக்கம் அவர் எரிச்சலுள்ள தேவன். அவர் நீதியை நியாயமாய் செய்கிற தேவன். நாம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுக்கணும். நம்ம வேத வசனங்களை நன்றாக கடைபிடித்தாலும் அந்த ரகசியங்களை அறிந்து கொண்டாலுமே நம்ம தேவனுக்கு பிரியமுள்ள மகனாய் மகளாய் காணப்படுவோம். ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இந்த வார்த்தையை நமக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும். ஆண்டவருடைய பார்வைக்கு நம்ம பிரியமுள்ளவர்களா இருக்கும். ஒரு விசை கண்களை மூடி நம்மளை நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, உம்மை போல பாடுகள் எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. உம்மை போல ஆண்டவரே நாங்க ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. சரீரம் முழுவதுமாய் நொறுக்கப்பட்டவர்களாய் காணப்படல. ஆனாலும் இது எங்களுக்காகவும் உங்களுடைய தாய் தகப்பனுக்காகவும் ஆண்டவரே இவ்வளவாய் நீங்க ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற சுவாமி. எல்லா நன்மைகளை செய்தீங்க. உம்மை போல ஆண்டவரே நாங்க இருக்க, சிந்திக்க, நடக்க நீர் எங்களுக்கு தயவாய் இருக்க. பெரியவர் பெரிய காரியங்களை செய்க. வளம் நிறைந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே, ஆமென்.